கர்த்தருடைய பரிசுநாமம் மகிமைப்படுவதாக. நாள் 18. தேவன் நமக்கு செவி கொடுக்கிறார். 1 யோவான் 5:14. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். தேவன் நமக்கு செவி கொடுக்கிறார், தேவன் நமக்கு செவி கொடுக்கிறார் என்ற வார்த்தையை விசுவாசத்தோடு சொல்லுவோம். சோதனைகள் வரும்பொழுது முதலில் தேவனிடம் சொல்லுங்கள். ஜெபம் நம்மை தேவனுடைய வல்லமையோடு இணைக்கிறது. உண்மையான ஜெப வாழ்க்கை பாவத்தின் மீது வெற்றி பெற உதவுகிறது. ஜெபத்தை கேட்கிற தேவனே, என் வேண்டுதலுக்கு செவி கொடுத்து நடத்துவதற்காக நன்றி. சோதனை நேரங்களில் உம்மை நாடி உமது சித்தத்தின்படி வாழவும் பாவத்தை மேற்கொள்ளவும் எனக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாளில் 3, 4, குறைந்தபட்சம் ஒரு 5, 6 முறையாவது தேவனுடைய உதவியை கேட்டு ஜெபியுங்கள். ஆணவம் அல்லது அகந்தை என்ற பாவத்தை குறித்த வேத வசனங்களை இந்த நாளில் நாம் தியானித்து பார்ப்போம். நீதிமொழிகள் 16:18. அழிவுக்கு முன்னதானது அகந்தை, விடுதலுக்கு முன்னதானது மனமேட்டிமை என்று எழுதியிருக்கிறதே. நமது ஆண்டவர் சொன்னது போல நாம் சொல்வோம். இந்த வசனத்தை மனப்பாடம் செய்யுங்கள். இந்த வசனத்தை இன்று பலமுறை சொல்லி பாருங்கள். இந்த வசனத்தை உங்கள் கையால் ஒரு முறை எழுதுங்கள். பாவத்தின் சோதனை வரும்பொழுதெல்லாம் வேதாகம வசனத்தை சத்தமாக மேற்கோள் காட்டுங்கள். வேதம் அந்த பாவத்தை குறித்து என்னவெல்லாம் சொல்லுகிறதோ அதுக்குரிய வேத வசனங்களை இங்கே கொடுத்திருக்கிறோம். நீங்கள் அதை படித்து பயன்பெறுங்கள். இந்த புத்தகம் தேவைப்படுவோர் 9962154036 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு எங்களை தொடர்பு கொள்ளவும். May God bless you. Turn to the Believers என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மற்றோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். May God bless you.